ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சண்டே. அதுக்கு நான் ஒரு புதுவிதமான டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். அது என்னென்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல். அது இந்தியாண்ட ஒரு பள்ளிப்பாளையம் என்ற ஊரில் அந்த இடத்துக்குரிய ஒரு ஃபேமஸான ஒரு சிக்கன் வறுவல். அதை நான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு 400 கிராம் சிக்கன், எலும்பு குறைவாக தசை தான் கூடவா எடுத்துருக்கிறேன். வாங்கோ நாங்கள் செய்முறை வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பேனில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் கொதிக்குது. அதுக்கு பிறகு நான் இதுக்கு இந்த சிக்கன் மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். சிக்கன் மிளகாய் ஒரு 4-5 சிக்கன் மிளகாயை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை நல்லா பொரியட்டும். செஞ்ச பிறகு இதுக்கு நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பலம் கட்டுக்கும். நல்லா வளம் கட்டட்டும். வதங்கி கொண்டிருக்கைகளே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்ந்து வளம் கட்டிக்கும். இதுக்கு இப்போ ஒரு சிறிதளவு உப்பு சேர்ப்போம். சேர்ந்து வளம் கட்டும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற சிக்கனை சேர்ப்போம். வெங்காயம் வதங்கின பிறகு இதை நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்ப்போம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்தா காணும். சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். சிக்கன் அவியறதுக்காக சிறிதளவு தண்ணி சேர்ப்போம். ஒரு அரை கப் தண்ணி சேர்த்தா காணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு டக்கண்டு மூடி விடுவோம். அவியட்டுக்கும் அவிஞ்சு பொரிஞ்சு வரட்டும் பண்ணுவோம். தண்ணியெல்லாம் தண்ணியில் அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு பெருஞ்சீரகத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம். பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வடிவாக கிளறி விட போகிறோம். நல்ல வாசமாக நல்ல டேஸ்டாகவும் வரும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். டுடே சமையல் தேங்காய் பால் சாதமும் அதை மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு
அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரையும் செய்திருக்கிறேன். வாங்க இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ஏதாவது செய்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.